ஆனால் நீங்கள் பாருங்கள், இதில் திரு ராம ரவிக்குமார் அவர்களும் மொத்தம் 6 பெட்டிஷனர். முதல் பெட்டிஷனர் ராம ரவிக்குமார், அவரோட 5 பேர். 6 பெட்டிஷனருக்காகத்தான் நிறைய பேர் அதுவும் கேட்டீங்க, எதுக்கு 10 பேர் அனுப்பணும்? 6 பெட்டிஷனர் கூட 4 பேர் லாயர் இருக்கலாம், 10 பேர். அதனால் இத்தனை பெட்டிஷனரும் இதுவரை அமைதி காக்கிறாங்க. யாரும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை தவறாக பேசலை. யாரும் தர்கா எங்களுக்கு சொந்தம் என்று கேட்கல. யாரும் நெல்லித்தோப்பை எங்களுக்கு சொந்தம் என்று கேட்கல. மிக அமைதியான முறையில் அறவழியில் லட்டி சார்ஜ் அடி வாங்கிக்கிட்டு எல்லாரும் நிற்கிறாங்க. எங்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொடுத்துருக்கக்கூடிய நீதிமன்றம் சொல்லியிருப்பதை நாங்கள் செய்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்கே இவங்க மதக்கலவரத்தை ஏற்படுத்துனாங்க? பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்தினாங்களா? இத்தனை போலீஸை குவிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான போலீஸை மதுரையில் குவிக்கிறாங்க. எங்கேயாச்சும் ஒருத்தர் இந்த பெட்டிஷனர் கூட வந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், இந்து முன்னணியினுடைய தொண்டர்கள், எங்கேயாச்சும் ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு கார் கண்ணாடி உடைச்சோம், ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை உடைச்சோம்? இன்னைக்கு கலவரத்தை செய்வது யார்? மதுரை மாநகரத்தினுடைய காவல்துறை. எவ்வளவு பேரிகேட் போடுறாங்க? ஆயிரக்கணக்கான பேரிகேட். கலவரத்தை ஏற்படுத்துறது அவங்க. எங்கேயும் ஒன்று உடையல, இவங்க போய் யாரையும் தாக்கல, எந்த பொது சொத்துக்கும் சேதத்தை ஏற்படுத்தல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத கலவரம் ஆன்டிசிபேட் பண்றாங்க? இது மட்டும் இல்லப்பா, ஒரே நாள் தீபம் ஏற்றுறதுனா மாத்திரம் மத கலவரம் வந்துருமான்னு ஜட்ஜி கேட்டிருக்காங்க. ஜட்ஜு பாருங்க, ஒரே நாள் 3ஆம் தேதி டிசம்பர், அக்கா சொல்றாங்க டிசம்பர் 3ஆம் தேதி 6 மணிக்கு தீபத்தை ஏற்றிட்டு வந்துடுறாங்க. அதன் பிறகு 4ஆம் தேதி போறதில்லை, 5ஆம் தேதி போறதில்லை, அடுத்த தீபத்துக்கு போவாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதனால் மத கலவரம் ஏற்படும்? அதுவும் நீதியரசர் இன்னும் ஒரு படி போறாரு. இங்க பாருங்க, கோவிலுடைய சொத்தை பாதுகாங்கிறார். இந்த தீபத்தூணே கோவிலுடைய சொத்து. நீங்க தீபத்தை ஏத்தினா தானே அதை பாதுகாக்க முடியும். அதனால தயவு செய்து தீபத்தை ஏத்துங்கன்னு சொல்றாங்க. விசித்திரம், நம்முடைய தலைவர்கள் சொன்னது போல, அக்கா சொன்னது போல, தர்காவினுடைய அதிகாரிகள் போய் அப்பீல் பண்ணல, கோவிலுடைய ஈஓ போய் அப்பீல் பண்றார். இதை விட வெக்கக்கேடு நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறோமா?